மன்னிக்கணும் சார். விபச்சார குற்றத்துக்காக ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்தோம். இந்த பெட்டிலாம் ஏறினது மாதிரி இருந்தது. அதனாலதான் வர சார், மன்னிக்கணும். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறது சகஜம். ஆனா அதையே பிழைப்பா எண்ணி அது மாதிரி நடந்துக்கிறது எவ்வளவு பெரிய தவறு தெரியும். இதோட இதை மறந்து திரும்பி வாழ முயற்சி செய்யுங்க. அதுதான் பெண்மைக்காக. சார், இப்படி திரும்பி என் முகத்தை பார்த்து சொல்லுங்க சார். சார், என் முகத்தை பார்த்த பிறகும் நான் நிரபராதின்னு உங்க மனசுக்கு படலையா? அப்பா, அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பொய் தானா? சில வார்த்தைங்க வெறும் அழகுக்காகத்தான் இருக்கே தவிர நடைமுறைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நான் நரகத்துல இருந்தது என்னமோ உண்மைதான். ஆனா என் உள்ளத்தை நரகமாக்கலைங்க, நரகமாக்கல. இத நீங்க அங்கேயே அப்பவே போலீஸாட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லி இருக்கலாம். ஆனா அத அவங்க நம்ப வேண்டாமா? நான் நிரபராதின்னு நிரூபிக்க சாட்சி வேண்டாமா? நிரபராதின்னு நிரூபிக்க முடியாதவங்க மான அவமானத்துக்கு பயந்தாவது ஓடித்தானே ஆகணும். ஆமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியலீங்க. எந்த ஊருன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு சம்பவம் மட்டும் இப்போ என் நெஞ்சை விட்டு நீங்கவே இல்லை. எங்க அப்பா எனக்கு காசு கொடுத்தார். இந்த பத்தியா ₹1 எனக்கு எங்க அம்மா காசே கொடுக்கல. நான் கொடுக்குறேன் கீதா. இதுல உனக்கு பாதி எனக்கு பாதி, 2 பேரும் எது வேணா வாங்கி சாப்பிடலாம். பிரபா பிரபா, அதோட ஜாங்கிரி எனக்கு வாங்கிட்டா. கீதா நீங்க நான் போய் ஜாங்கிரி வாங்கி தரேன். சாப்பிடுறியாமா? கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடுமா? சாப்பிடு.
என் பொண்ணு பிறந்த நாள் அதுவுமா. பெரியவங்க நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். மிஸ் அகிலாண்டா காமையா, அழகான பொண்ணு அருமையா வளர்த்திருக்கிறேன். அதுவும் ஆட்டத்தோட வளர்த்திருக்கிறேன். பாராட்டப்பட வேண்டிய தாய் நீ. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்களே, சொன்னாதானே தெரியும். பிசினஸ் மேக்னட், ஜிஞ்சர் பிஸ்கட், கேஷ்யூ நட் மார்க்கெட், கோகனட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. ஆசை வந்தாலும் சரி, ஆவேசம் வந்தாலும் சரி, பணத்தாலே அடிப்பேன். என்ன சொல்ற? நான் என்னங்க சொல்றது, நீங்க சொன்னா தருதான். அப்போ இன்னைக்கு ராத்திரி பூராவுமே இங்கே இருந்து விருந்து சாப்பிட இன்னும் கேட்கிறேன். அது எவ்வளவு வேணாலும் தகுங்க, அதுக்கு கணக்கேதுங்க. கணக்கே இல்லையா? அப்ப இந்த அப்படி 1000 ரூபாய். அக்னிலாண்டம் உனக்கு என்ன வேணும்? இவர் 1000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க அத சொல்லுங்க. அதுக்கு மேலே நம்ம 5000 தரோம். அதிலே பம்பாய் மேலே இருந்து மணி ஆர்டர் பண்றான். என்ன சொல்றான்? சொல்றதுக்கு என்னங்க இருக்குது, வாங்க விருந்து சாப்பிட. இப்படி வந்து உட்காருங்க. இங்க 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 வந்து பாருங்க. எடுங்க பணத்தை. முதல்ல புண்ணு வரட்டும். வரும் வரும், அது வராம எங்க போகும்? நான் போய் அவளை அனுப்பி வைக்கிறேன், நீங்க எடுங்க பணத்தை. அரே நிம்பல் படா உஷார் கொளவி. இந்த பணம் ஜல்தி போய் புன்கி அனுப்பி வை. அச்சா அச்சா, இப்பவே அனுப்பி வைக்கிறேன். மாலா மாலா, இது உனக்கே நல்லா இருக்காமா? இப்படி செய்தா நம்ம எப்படிமா வாழறது? அம்மா, நீ நல்லா இருக்கணும்னு தானமா நான் இவ்வளவு பாடுபடுறேன். இத்தனை நாளா ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சேன். இப்ப வந்திருக்கிறவன் லட்சாதிபதி அம்மா, லட்சாதிபதி இருக்குது. இந்த காலத்துல எவன் தருவான்? போடாப்பா, போய் நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு அவனை வசமா கைக்குள்ள போட்டுக்கோ. அப்புறம் காலத்துக்கு நீதான் ராணி. போடாமா, என் கண்ணு இல்ல, போ. அம்மா, அவருக்கு என்ன உண்மையாவே பிடிச்சிருக்குதா? அடி பைத்தியக்காரி, அப்படி இல்லாம இருந்தா இப்படி 5000 தூக்கி மொத்தமா கொடுத்துருப்பானா? அப்பா, என்ன கல்யாணமே செய்துக்க சொல்லம்மா. ஐயோ ஐயோ, தலைவிதி. அவன் என்ன சாதாரண சேட்டா? எவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் வந்து உன்னை கட்டிக்குவானா? ஆசை நாயகியா தான் வச்சுக்குவான். ஆசை நாயகியா இல்ல, வேலைக்காரியா வேணும்னாலும் இருக்கேன். ஒரு தாலிய மட்டும் கட்டிட சொல்லுமா. நான் சொல்லிட்டா மட்டும் அவன் கட்டிடுவானா? இந்த மாதிரி வீட்டுல வளர்ந்த ஒரு பொண்ணை எவன் கட்டிக்குவான்? அட அப்படியே அவன் கட்டிக்கிட்டாலும் அவனை ஊர் உலகம் சும்மா விடுமா? இல்ல நீதான் நிம்மதியா வாழ முடியுமா? காலத்துக்கும் கஷ்டப்பட்டுத்தான் சாகணும். வீணா ஏதேதோ கனவெல்லாம் காணாத. போ, போய் நான் சொன்னபடி நடந்துக்கோ. அம்மா, இதுக்கு மட்டும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஏண்டி, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? போனா போதுன்னு பார்த்தா பழைய பாட்டை நான் பாடுறேன். எங்கேயோ பிறந்தவளை எவனா கொண்டாந்து ஏன் தலையில கட்டிட்டு போக? நான் 1க்கு 10 அவனை விலை கொடுத்து வாங்கி இப்படி அருமை பெருமையா வளர்த்தது இதுக்குத்தானா? பணத்துக்காகத்தான் எனக்கும் தெரியும். அதுக்காகத்தான் வெக்கத்தை விட்டு ஆடி பாடி சம்பாதிக்கிறேன். இன்னும் இப்படி வேற சம்பாதிக்கணுமா? என்ன சொன்ன? அம்மா, என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னென்னமோ ஆசை வச்சு உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தனே. உண்மையான அன்போடவா வளர்த்தீங்க? ஆடு கோழிய வளர்க்கிற மாதிரி வளர்த்தீங்க. இப்போ அறுத்து அறுசுவையோட தின்ன பாக்குறீங்க. அடி பாவி, என்ன பார்த்தா இப்படி கேட்ட? நீ நாசமா போவ. உன்னை இன்னைக்கே தொலைச்சு தலையை முழுகிடுறேன். என் வயிறு எரியுதே, என் ரத்தம் கொதிக்குதே. 5000 எவன்டி கொடுப்பா? எவன் கொடுப்பா? 5000 எவன் கொடுப்பா? போத்தே, போத்தே. இன்ஸ்பெக்டர், இதே வீடுதான். போலீஸ், போலீஸ். இதோ அந்த ரூம்ல தான் அந்த மார்வாடி தங்கி இருக்கிறான். ப்ளீஸ் குயிக். ஐயோ, போலீஸ் போலீஸ் போலீஸ். போலீஸ் வந்துருச்சு. போலீஸ்.
நான் சொன்னது அவ்வளவு கடவுள் மேல ஆணையா உண்மைங்க. கீதா, இந்த யாருன்னு உனக்கு தெரியலையா? உங்களை தொடக்கூட எனக்கு அருகதை இல்லை. பிரபா, நான் சொன்னதை நீங்க நம்பலாம், ஆனா இந்த உலகம் நம்பவே நம்பாது. இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரி. கீதா, இனிமே உன்னை பொறுத்தவரை என் உள்ளம்தான் உனக்கு உலகம், என் முடிவுதான் உலகத்தின் முடிவு. கீதா, உன் பிரிவால் நான் எவ்வளவு வருத்தப்பட்டேன் தெரியுமா? நீ பிரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எந்த திருவிழாவுக்குமே போனதில்லை, இனிப்பான எந்த பண்டத்தையும் தொட்டது கூட இல்லை. எங்க அப்பா என் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு உன் நினைவுதான் கீதா. அதுக்கு நான் தகுதி இல்லாதவ பிரபா, தகுதி இல்லாதவ. இத்தனை நாளா கீழ்த்தனமான இடத்துல வளர்ந்து ஒருத்தி உங்க மனைவின்னு சொல்ல இந்த உலகம் ஒரு நாளும் சம்மதிக்காது. கீதா, நான் செத்த பிணத்துக்கு சமம். இனிமே என்ன பிழைக்க வைக்க யாராலையும் முடியாது. முடியும் கீதா, என்னால முடியும். பிரபா, இந்த உலகத்தோட எதிர்த்து போராட விரும்புறீங்களா? அது உங்களால முடியும்னு நினைக்கிறீங்களா? கறி எடுக்கிற சுரங்கத்துல கனகம் எடுத்தேன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? வைரம் எடுத்தேன்னு சொல்றேன், அப்ப நம்புவாங்க இல்லையா? வேண்டாம் பிரபா, இந்த நிலையில என் அம்மா அப்பா கூட நான் அவங்க பெண்ணுன்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. உனக்கு அந்த நிலைமை ஏற்படக்கூடாதுதான் அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிட்டாங்க. இந்த நேஷன் பூராவுக்குமே ஒரே சென்சேஷனியா. கொத்தமல்லி சட்னி டு கோழி பிரியாணி எல்லாமே கிடைக்கும் இங்க. கோயில் கதவு மாதிரி திறக்கிற வாய மூடியா ஐயா, தாயா திறக்கிறவனாயா மூடையா? சொர்க்கம் தெரியுமா? தெரியாது. அந்த சொர்க்கத்தை செத்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம். இந்த சொர்க்கத்தை பார்த்தே சாகலாம். ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், அங்க லிப்ட் கிடையாது, இங்க லிப்ட் உண்டு. என்ன யோசனை? யார் யோசிக்கிறது? அறைய காட்டுப்பா, மனுஷன் குளிர்ல விரைச்சு போய் நிக்கிறேன். விரைச்சி நிக்கலாம், தப்பு இல்ல. விரைச்சி படுத்துடக்கூடாது. பாய் மலைக்கு போறத பயல. ஏண்டா எதிரொலியா கிளப்புற? நீயா அத்தையை பார்க்க போல? அத்தையும் பாக்குறேன். முதல்ல இத்த பாத்துப்புட்டு அப்புறம் அத்தைய பாத்துக்கிறேன். ஏய், வெட்டி பிடிக்க எடுத்துக்கடா. முதல்ல இத்த கொண்டு போய் லிப்ட்ல தள்ளு. இவன் தான் ஹோட்டல் பாயா? போயா பாயா. ஹாய். என்ன சார் வேணும்? ஏயா, உங்ககிட்ட என்னங்க சொன்னேன்? என்ன சொன்னீங்க? என்னையே கேக்குறியா? உங்களை கேட்காம கேட்கறதுக்கு உள்ள வேற யாராவது இருக்காங்களா? ஒரு ஆளுக்கு இங்க தனிங்க நத்தம் போடுது. கோழி சூப்பு முட்டை ஆம்லெட் சொல்ல சொன்னீங்களா? இன்னும் சப்ளை பண்ணல? சப்பளம் பண்ண லட்சணத்தை உள்ள போய் பாரியா. என் கீழே வச்சு விட்டானா? நைட் கவுன் எல்லாம் கோச்சுக்கு விட நடந்துக்கிறான். போய் தள்ளுங்க. வாட்? ஏன் சார் வெட்டித்தரமா வர நாள் நின்னு வளவலான்னு கத்துறீங்க? நீங்க கேட்டது என்ன? கோழி சூப்பு முட்டை ஆம்லெட், அவ்வளவுதானே? ஆமா. இத பாருங்களேன், சூப்புக்கு கோழியும் ஆம்லெட்டுக்கு முட்டை இருக்குது, அடிச்சு நொறுக்க வேண்டியதானே? சூப்பர் தீல் பூச்சி எடுக்கிறதா? என்னையா விளையாடுற? நான் 1000 ஹோட்டல்ல தங்கி இருக்கேன் மிஸ்டர். தங்கி இருக்கலாம், ஆனா இந்த ஹோட்டல் இருக்குதே, இதோட டைப்பே ஒரு டைப். சாதாரண ஹோட்டல் எல்லாம் காப்பிய கலந்து கொண்டு வைப்பான். அதை விட பெரிய ஹோட்டல்ல காப்பின்னு கேட்டா டிகாக்ஷன் தனியா, பால் தனியா, சக்கரை தனியா கொண்டு வைப்பான். நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டா கொண்டு வச்சவனே கலக்கி கொடுப்பான். இங்க எப்படி தெரியுமா? நீங்க சொன்னாலும் கலக்கவே மாட்டோம். கொண்டு வர முறை எப்படி தெரியுமா? ஹே பாய், என்ன கொண்டு போற? 5 நம்பர் ரூமுக்கு ஒரு கப் காபி. ஒரு கப் காபி பாத்தீங்களா? ஒரு குடும்பத்தையே கொண்டு போற மாதிரி கொண்டு போறான். அதான் சார் இந்த ஹோட்டல். இங்க பாருங்க, பச்சை காபி கொட்டை, வறுக்கிற மிஷின்,
இது அரைக்கிற மிஷின். இது சரியா அரைக்கிறேன்னா வடிகட்டுறதுக்கு இது. இதோ சர்க்கரை, இது பால். வர்றவங்க அவங்க ருசிக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணிக்க வேண்டியது. ஏன்னா உங்க நாக்கு எவ்வளவு நீளம் நம்மளால சொல்ல முடியாது பாருங்க. எடுத்துட்டு போப்பா குயிக்லி. ஏங்க பாலை மட்டும் கொடுக்குறீங்க? பசியும் கூட அனுப்பிச்சிங்கன்னா காப்பி சாப்பிடாம இப்படி கறந்து கறந்து சாப்பிடட்டும். போயா உன் ஹோட்டல் நீயும். யோ தயா சலிச்சுக்கிறேன். ரூம் வேணும்னு கேட்டப்ப செங்கலை சிமெண்ட் கொடுத்து நீயே கட்டிக்கன்னு சொல்லாம இருந்தமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு. அப்படி வந்தவங்க எல்லாம் கட்டின ஹோட்டலா இது? உம்ம ஹோட்டல்ல பெரிய மனுஷன் தங்க மாட்டான். நீ தான் தங்குவ. சமயக்காரன் தங்குவான். அவசியம் இல்ல, சமயக்காரர் வேணுமா அவரையும் சப்ளை பண்றோம். எக்ஸ்ட்ரா சார்ஜ் 5 ரூபாய். சார் ரிசர்வ் செய்திருக்கிற 16ஆம் நம்பர் ரூமுக்கு ஆள் வந்திருக்காங்க. இல்லை ரிசர்வ் பண்ண வந்தா ஏன்டா அழுகுற? இல்ல. ரூமை திறந்து விட்டு அவங்க உள்ள போக சொல்லு. எஸ் சார். போடா பத்துமா. நீ ஏன் வர்ற? சமயக்காரன் அனுப்பு. இங்க பசி உயிர் போகுது. அவசரப்படாதீங்க, சமயக்காரர் அனுப்புறேன், அவர் பண்ணி போடட்டும். அதுக்கப்புறம் காபி கொண்டு வா. எஸ் சார். கீதா இங்க வந்து நில்ல, சூடா இருக்கு. ஏன் நின்னுட்டு இருக்க? உட்கார. இந்த ரூமே போதுமா இல்ல இன்னொரு ரூம் புக் பண்ண சொல்லட்டுமா? ஏ எதுக்கு? ஒருவேளை நீ தனியா இருக்க விருப்பப்பட்டா அதனாலதான் கேட்டேன். ஆல்ரைட், நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் போயிட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். பிரபா காஃபி கொண்டு வர சொன்னீங்களே. நான் மறந்தே போயிட்டேன். நெவர் மைண்ட், நீ சாப்பிடு, நான் வந்து சாப்பிடுறேன். என்னடா பண்ற? வந்து சார் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தியா? ஆஹா. ஏண்டா இளம் தம்பதிகள் வந்து ஜாலியா இருந்தா லவ் சீன் பாக்குறியா இல்ல வேர்ல்ட் பை நைட் சினிமா பாக்குறியாடா? நீங்க என்னங்க சார் அது சீன் போட்டிருக்காங்க போலுது, ஒண்ணுமே தெரியல. செருப்பு கட்டடி. அடிக்கவே இல்லை. ஏடா இப்படி அலற? அச்சிட்டா. அப்புறம் ஆளு என்ன வேலைடா இது? இல்ல சார் அவங்க ஒண்ணும் சொல்லல, நீங்க என்னமோ இவங்க காலம்பரம்ல இருந்து கதவை திறக்கல சார். காலம்பரை புடிச்சு இங்கே நிக்கிறியா? இல்ல சார், போன மாசம் ஒரு ஜோடிங்க தற்கொலை பண்ணிட்டாங்கல்ல, அது மாதிரி இவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களோன்னு பார்த்தேன் சார். கழுத இங்க சரிடா. 3ஆம் நம்பர் பாத்ரூம் கதவுல ஏன் ஓட்ட போட்ட? ஓட்ட சின்னதா இருந்தது, அதை பெருசாக்கணும் சார். உனக்கு பத்தல இல்ல? மிஸ்டர் உனக்கு அறிவில்ல? கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம இப்படிதான் உள்ள வர்றதா? அது வந்து நீங்க கதவை தாப்பா போடாம உங்க புருஷன் உங்களுக்கு தலை பின்னி விடுவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏமன், இந்த ஹோட்டல் ஜெயிலா எப்பவும் பூட்டி வைக்க. கதவை தட்டிட்டு உள்ள வர்றதில்ல? அது வந்து ஏன் உனக்கு கூட தெரியுமே. இது வந்து காலையில இருந்து கதவு திறக்கவே இல்லையா? இது மாதிரி தான் போன தடவை கதவு சாத்தி இருந்த இடத்துல ஒரு தற்கொலை நடந்து போச்சு, அது மாதிரி கேட்டாப்புன்னு நினைச்சேன். இவருக்கு இதே வேலைங்க. நீ எப்ப இங்க வந்த? பையன் ஏதோ குடும்பத்துல செஞ்சான்னு அவன் மேல புத்தகத்தை விட்டு அடிக்க போய் யூ காட் இட். தட்ஸ் ஆல் ரைட். ஏண்டா ரூம் நம்பர் 16க்கு வந்திருக்கிறது நீதானா? நான் யாரோ என்னமோன்னு பேசாம இருந்துட்டேன்டா. பாவி பிரபா, 2 பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா? இந்த ஹோட்டலுக்கு மேனேஜரா நான் தான்டா இருந்துட்டு இருக்கிறேன். ஃபாரின்ல இருந்து எப்போ வந்த? என்ன வேலையா இங்க வந்திருக்க? எஸ்டேட் வேலையா வந்திருக்கேன். இனிமே இந்த ஊர்ல தான் நிரந்தரமா இருப்பேன். பங்களா ரிப்பேர்ல இருக்கிறதுனால இங்க வந்து தங்கி இருக்கேன். கிரீன்ஃபீல்ட் எஸ்டேட்டை எங்க ஃபாதர் தான் வாங்கியிருக்காரு. அப்படியா? அதான் நான் எஸ்டேட் மேனேஜர் வந்து ரூமை புக் பண்ணிட்டு போனா இப்ப இல்ல தெரியுது. தம்பதிகள் வந்து தங்கி இருக்கிறதாக ரூம் பாய் சொன்னா. எப்படா கல்யாணம் ஆச்சு? பாரினா லோக்கலா? எல்லாம் விவரமா அப்புறம் சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து மீட் பண்றேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு. அது வரைக்கும் அவன் வைஃபை பார்த்து நான் பேசிட்டு இருக்கேன். சத்தியம்,
ஏடா அறிமுகப்படுத்தணும் பாக்குறியா? இந்தாடா, உனக்கு எவ ஒய்ஃபா வந்தாலும் அது எனக்கு தங்கச்சி தானே. அண்ணன் தங்கைக்குள்ள அறிமுகம் வேறியா? படா, எனக்கு பேசி தெரியும். குட் மார்னிங் சிஸ்டர். நான் தான் இந்த ஹோட்டல் மேனேஜர். என் பேரு சத்யம். பிரபாகருக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டு, நெருங்கிய நண்பர். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ சோ மச். என்னடா பிரபாகருக்கு ரொம்ப வேண்டியவனா இருந்துட்டு உன் கல்யாணத்துக்கு வரலையான்னு கேக்குறியா? என்னமா பண்ண சொல்ற? காலேஜ் விட்ட கையோட கன்னியாகுமரிக்கு போனேன். அங்கிருந்து கள்ளதோணியில கொழும்பு போனேன். என்னம்மா சிரிக்கிற? பிரபாகர் கூட நான் எப்ப பேசுறாலும் இப்படித்தாம்மா சிரிப்பான். உன்னை பார்த்தா எஸ்டேட் ஓனர் மருமக மாதிரியே தெரியலம்மா. ரொம்ப சிம்பிளா இருக்க, அப்படித்தான் இருக்கணும். நானும் பிரபாகர் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் சந்திக்கிறோம். என்னமோ அவசர வேலையா வெளியே போடான்னு சொன்னா சரத்தான் போடான்னு சொல்லிட்டு நானா தான் வந்தேன். ஏமா நிக்கிற? உட்காரு. நான் ஒன்னும் அண்ணியே இல்லம்மா, உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி. உட்காரு. இந்த ஹோட்டல் இருக்குது ஜெனரல் ஸ்டோர்ஸ் மாதிரி. கேட்கிற சாமான்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனா வர்றவங்க தான் சமையல் பண்ணிக்கணும். 8ஆம் நம்பர் ரூம்ல புதுசா ஒண்ணு வந்திருக்குதே, அது காபி போட்டு வச்சு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சிருச்சு. அப்புறம் என்னாச்சு? காபி எல்லாம் கொட்டி போச்சு. காபி விடுறா, அந்த ஆள் என்னாச்சு? அவர் பார்த்துட்டார். ஐயோ, ஷாக் அடிச்சா படுக்க மாட்டாங்களா? ஏலே, அவர் பில்லு படம் எல்லாம் பாக்கி தரேன்டா, வெளியே போயிட போறாரா, பாத்துக்கடா. எங்க பில்ல கொடுக்கறது? அவரு அவ்வளவுதான். ஏலே, நீ என்ன ஒரு குறவா? இங்க நின்னு அழுகுற, போடா அங்க போடா. பாச்சாமா, மேனேஜர்னு பேரு, ஒரு நிமிஷம் கூட ஓச்சற ஒளிவே கிடையாது. தினம் பாரு ஐயோ அப்பான்னு ஒவ்வொரு ரூம்லயும் சத்தம். வர இந்த ஹோட்டல் மாதிரி இருக்குது, ஆஸ்பத்திரி ஆயிட்டு இருக்குது. எதுக்கும் நீ ஜாக்கிரதை. உனக்கு ஒண்ணும் பண்ண தெரியல, பேசாம இரு. நான் சமையல் ஆள் அனுப்புறேன். ஐயோ, இன்னும் எவ்வளோ ஒருத்தர் காப்பி போட்டிருக்கான், அதனால தான் எல்லா பணத்தையும் அட்வான்ஸா வாங்கிக்கிறது. என்ன சத்தம்? கும்பிடுபண்டி, கும்பிடுபண்டி, கும்பிடுபண்டி. என்ன ஹோட்டலா இல்ல உங்க வீடாயா? இஷ்டத்துக்கு சாமான்லாம் கீழே போட்டுட்டு நீ வந்து இங்க உட்காந்துட்ட. நானா அதோ அதை தொட்ட பாவம் என்னையும் தூக்கி போட்டு போட்டதும் இல்லாம சாமான் சட்டையும் தூக்கி போட்டுருக்கு பாருப்பா. எக்கச்சக்கமா தொட்டு வச்சு ஏகப்பட்ட நட்சத்திரம் உண்டாக்கிட்டியா? எழுந்திரியா, பெருசா ஈஸ்டர்ல சாஞ்ச மாதிரி சாஞ்சுக்கிட்டு. இப்ப சாஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். கொஞ்சம் முன்னாடி வந்து அதையெல்லாம் பாஞ்சுக்கிட்டு நான் அதையும் பாத்துருக்கலாம். நாளைக்கு பாயிர போய் இந்த உடஞ்சி சாமான் செட்லாம் வெளியே போட்டுட்டு ஐயாவுக்கு ஒரு புது செட்டும் உடஞ்சதுக்கு பில்லும் போட்டு கொண்டா. செட்டி வேணாம், கொட்டு வேணாம். பாவி படுவாவி. 8ஆம் நம்பர் வேணாம்னு சொன்ன கேட்டியா? என்னென்னவோ சொல்லி என் தலையில கட்டி முட்டி ஐயோ முட்டி அடி. 8ஆம் நம்பர் பரவாயில்லையா? ஐயோ, நான் கத்திரியில வேற ரூமா இருந்தா சுத்தமா போயிருப்பேன். போகலன்னு வத்த போறியா? இருந்தேன்னு போறேன். போக மாட்டேன்னு இருந்து ஒன்னா எல்லாத்தையும் உடச்சிட்டு இருப்பேன். போய இன்னொரு ரூம் போச்சு, கை போச்சு. அம்பி பாயம்பி ஏன் கத்திரிங்க? கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தேன். கத்திரிக்காய் கையை நறுக்கி கொடுத்து. இதே கத்திரிக்காய் நறுக்கும் போது கத்திரிக்காய் நறுக்கிச்சா கத்தி நறுக்கிச்சா? ஆத்திரத்துல தவறி சொன்னா அதை அப்படியே ரீசர் பண்றேன். பேசாம பாத்துட்டு இருக்கேன். ரத்தம் ஆறா ஓடுனா என்ன பண்ண சொல்றீங்க? பாலம் கட்ட சொல்றீங்களா? உங்க சொல்லி குத்தம் இல்லையா? அந்த மைனரை சொல்லணும். அப்பவே சொன்னேன் மாமியார் ஹோட்டல்ல தங்கலாம்னு சொன்னேன். கேட்டாரா அவர்? என்ன ஏன் நான் எடுக்கிறேன்? இது ஹோட்டல் கூட்டு வந்தேன். சூப்பு கட்டா இவன் கோழியை கொடுத்து போட்டுக்காங்கிறான். சரி போட்டு தொலைலாம் அப்படின்னு கோழியை பார்த்தா கோழிக்கா. கோழியை பாத்தீரேன். நான் சைவம் போய் கத்தியை காமிச்சு கோழியை பாத்தீரான்னு என்ன கேட்கிறேன். சைவத்துக்கும் பாக்குறதுக்கு என்னையா சம்பந்தம்? எல்லாரும் கோழி பறந்து போக போகுது. ஆனா அந்த சூப்பு போட்டு சாப்பிட வரான். பில்லுக்கு நான் பணம் தர போறேன். பேசாம இருக்க கை வின் தெரிக்கிறதே. நறுக்க தெரியாம வின் தெரியாம என்ன பண்ணா? சமைக்க தெரியாதவங்க ரூபா கொடுத்து பாய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டா, இவருக்கு பேண்டேஜ் போட 5 ரூபா பில் அனுப்பு. 5 ரூபாயா? நடுவரலாச்சே. 5 ரூபாய் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். பேசாம சுண்ணாம இருந்தா கூட சுண்ணாம போட்டு செப்டி காய போச்சு செத்து போவீரு. 5 ரூபாய்க்கா பாக்குறீங்க? மயக்கம் வர்றது. ஐயோ, நிக்கும் போது மயக்கம் வந்தா கீழே விழுந்து மண்டையில் அடிபடும். உள்ள ஒரு எலக்ட்ரிக் ஷாக் படுத்திருக்கு, அவரோட நீரும் படும்.